ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் 11 சிபிஎஸ்சி மேக்ஸ் சாப்டர் 11 லிமிட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் பார்க்க வரோம்ப்பா. மேஜராக டெரிவேட்டிவ்ஸ் பார்க்குறோம். டெரிவேட்டிவ்ஸோட டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. நிறைய வேலை ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஒன்று ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒன் குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் குவான்டிட்டி. ஸோ இது இந்த மாதிரிலாம் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். dy by dx, y dash, y1, f dash fx dy. ஹோப் உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரியும். ஒரு சின்ன ரீகேப். ஸோ இதில் வந்து a power x log a greater than 0. நெக்ஸ்ட் kf of x ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது அந்த கான்ஸ்டன்ட் டிஃபரன்சியேஷன் தான் 0, பட் அந்த கான்ஸ்டன்ட் வந்து மல்டிப்ளைல இருக்கும்போது kf டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து 0 ஆகாது. ஸோ ஆல் த 6 trigonometric ratios பார்த்துருங்க. ப்ராடக்ட் ரூல் இம்பார்ட்டன்ட்மா. யூ வி த ஹோல் டேஷ் யூ டேஷ் வி ப்ளஸ் வி டேஷ் யூ. அதே மாதிரி கோஷன் ரூல், ரூட் எக்ஸ் டிஃபரன்சியேஷன், 1/x, இதெல்லாம் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம பார்த்துட்ட ஃபார்முலாஸ். எஸ். ஸோ எக்ஸசைஸ் 12.2பா. ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் 2. ஸோ இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. x ஸ்கொயர் மைனஸ் 2வை இந்த டெரிவேட்டிவ் இம்பார்ட்டன்ட் சொன்னால் இந்த சம் ரொம்ப ஈஸியும் கூட. y வந்து x ஸ்கொயர் மைனஸ் 2 கொடுத்துட்டு அதுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் அட் x ஈக்குவல் டு 10. சரி, என்ன பண்ண போகிறீங்க? ஸோ நான் டேரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போயிட்டேன். என் கிளாஸில் ஒரு பையன், சார் எக்ஸ் ஸ்கொயருக்கு அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எங்களுக்கு எப்படி தெரியும், ஃபார்முலா எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொன்னான். அதனால் அவனுடைய கருத்துக்கு மரியாதை கொடுத்து ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா வந்து என்எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ அது எழுதியிருக்கேன் உங்களுக்கு புரியுறதுக்காக. இந்த மாதிரி நீங்கள் எழுதணும்னு அவசியமே இல்லை. டேரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போயிடுங்க. ஸோ டக்குன்னு பார்க்கும்போது எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. முதல்ல நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்றதுனால எக்ஸ் பவர் n டிஃபரன்சியேஷன் nx பவர் n மைனஸ் 1பா. சரி இருக்கட்டும். இப்போ எக்ஸ் பவர் n-க்கு பதிலாக என்ன இருக்குது? 2 nx பவர் n மைனஸ் 1. ஸோ டிஃபரன்சியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எதை வச்சு? எக்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். மகிழ்ச்சி. 2x பவர் n மைனஸ் 1 சொல்லுங்க. 2 மைனஸ் 1. ஸோ 2x பவர் 1. ஸோ எக்ஸ் பவர் n டிஃபரன்சியேஷன் வந்து 2x. ஸோ கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்சியேஷன் சொல்லுங்கப்பா. வாட் இஸ் த கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்சியேஷன்? 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு 2x வந்தது, கான்ஸ்டன்ட்டுக்கு 0 வந்துருச்சு. ஸோ கிளியரானு பார்த்துக்கோங்க. ஸோ டிவை பை டிஎக்ஸ் 2x மைனஸ் 0. எப்படிமா 2x வந்துச்சு? 2x எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வந்துச்சு. அது எப்படி வந்துச்சு? யூஸிங் எக்ஸ் பவர் n ஃபார்முலா. கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 அட் எக்ஸ் ஈக்குவல் டு 10. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 10 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? எக்ஸுக்கு எத்தனை 10 போடணும், அவ்வளோதானே? அவ்வளோதான். ஸோ 2 10s ஆர் சரி 20. அவ்வளோதானே சம்மு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ செகண்ட் சம்மா, ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்ப்பா? 1 வரும். ஸோ சரி, அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஆக்சுவலி நான் எழுதியிருக்கேன். இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 1 போடணும்னா எக்ஸுன்னு ஒன்று இருக்கணுமே அப்படி நீங்கள் கேட்கலாம். ஆமாம், எக்ஸுக்குன்னு ஒன்று இருக்கணும். எக்ஸுன்னு ஒன்று இல்லை. அப்போ இந்த நம்பரே அப்படியே எடுத்து எழுதிடலாம். சார் நான் எதுவுமே பண்ண வேண்டாமா? ஒன்றும் பண்ண வேண்டாம். ஏன் சார் இங்கே தான் எக்ஸுக்கு பதிலாக நான் 1 போடணும்ல சார்? எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறதுக்கு எக்ஸுன்னு ஒன்று இருக்கணும். எக்ஸே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒய் ஈக்குவல் டு 2xன்னு இருக்குன்னா ஒய் டேஷ் 2 அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னா எக்ஸ் இருந்தால் தானம்மா எக்ஸுக்கு பதிலாக 1 போடுவீங்க. இப்போ 2 இருக்குன்னா 2 இருக்க இடத்துல நீங்கள் எக்ஸே இல்லையே. ஸோ அதனால் அப்படி அதே வேல்யூ அப்படியே எடுக்கிறது. நீங்கள் என்ன டிஃப்ரென்சியேஷன் வந்துச்சோ அதே தான் வரும். பட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 நீங்கள் எழுதிக்கலாம். அதாவது நீங்கள் ரெடியாக இருக்கீங்க எக்ஸ் வேல்யூ 1ன்னு அப்ளை பண்ணுறதுக்கு. பட் அங்கே எக்ஸ் இல்லை, அது நம்ம தப்பு கிடையாது. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஃபைனல்ஸுக்கு ரெடியாக இருக்க மாதிரி. ஃபைனல்ஸுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, சரியா? உன் ஆப்போனண்ட் சம் ரீசன்னால் வரல. ஸோ அப்போ வந்து கப்பு உங்களுக்கு போகுமா இல்லை வந்து ரெண்டுமே 2 பேருக்கு ஷேர் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கப்பு உங்களுக்கு தான் போகணும். பிகாஸ் யூ ஆர் ரெடி டு பார்ட்டிசிபேட்டில் நீங்கள் விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. அவன் வராது, அவன் தப்பு. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எழுதிக்கலாம். ஆனால் எக்ஸ் வேல்யூ இல்லை, அதனால் டிவை பை டிஎக்ஸ் வந்து 1. அதே மாதிரி 99xப்பா. ஒய் வந்து 99x எழுதிக்கோங்க. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அது ஏன்றதுக்கு இங்கே எழுதியிருக்கேன். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்சியேஷன் 1 எழுதியிருக்கோம். ஸோ அப்போ கேஎஃப் ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்சியேஷன் கேஎஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் வந்து மல்டிப்ளையில் இருக்கும். டக்குன்னு சார் 99 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஓகேவா அப்படின்னு கேட்டுறாதீங்க.
ஏன்னா கான்ஸ்டன்ட் ஒரு ஃபங்க்ஷனில் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது. ஸோ அப்போது அதை 99 இன்ட்டு 1 தான் போடணும். ஸோ டிவை அட் எக்ஸ் ஈக்குவல் டு 100 டிவை பை டிஎக்ஸ் 99 கிடச்சிருக்கும். கிளியரான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோர்த்தில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ப்பா மறுபடியும் ஆஸ் மை ஸ்டூடெண்ட் செட் அவன் சொன்ன மாதிரி எக்ஸ் பவர் n டிஃபரன்ஷியேஷன் தனியாக எழுதியிருக்கேன்ப்பா. nx பவர் n மைனஸ் 1 உங்களுக்கு ஃபார்முலா தர வரைக்கும் நீங்கள் எழுதிக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேஷன் 0. ஸோ ஒய்யை நம்ம டிவை பை டிஎக்ஸ் தான் போடணும்னு அவசியம் இல்லை. அது வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஒய்யை எக்ஸை வச்சு பண்ணுறோன்ற எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். டேரெக்டாக ஒய்க்கு ஒய் டேஷ் கூட போட்டுக்கலாம், தப்பே இல்லை. எக்ஸ் கியூப் டிஃபரன்ஷியேஷன் பாருங்கப்பா. எப்படிமா 3x² வந்துச்சு? எக்ஸ் பவர் என்னுக்கு என் எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அந்த மாதிரி எக்ஸ் பவர் என்னுக்கு இருக்கிறதுல 3 வந்திருக்கு. 3x பவர் 3 மைனஸ் 1. ஸோ 3x². கிளியராக செக் பண்ணிக்கோங்க. 27 கான்ஸ்டன்ட், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ ஒய் டேஷ் 3x² கிளியராக. ஆக்சுவலி புக்கில் இந்த ஃபோர்த் சம் வந்து பை யூஸிங் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்படி ஒரு நார்மல் டிஃபரன்ஷியேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ன்றது அப்புறம் பார்த்துக்கலாம், சரிங்களா? நார்மல் டெரிவேட்டிவ் தான் நான் இந்த சம்க்கும் போட்டிருக்கேன். செகண்ட் சப்டிவிஷன்ப்பா. y is equal to x minus 1 into x minus 2. just multiply பண்ணிக்கோங்கம்மா. ஸோ y is equals to x into x, x square, x into minus 2, minus 2x, minus 1 into x, minus x, minus 1 into minus 2 plus 2. ஒன்று ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளைல இருந்தால் ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணணும். யூவி அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட் ரூல் போடணும். இல்லைன்னா நார்மலாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியதான். இது ரெண்டு லைக் டேர்ம்ஸ்ப்பா. மைனஸ் 2xயும் மைனஸ் எக்ஸும் லைக் டேர்ம், சேம் சைனாக இருக்குது. அப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 3x வருமானு பார்த்துக்குங்க. ஸோ x² மைனஸ் 3x ப்ளஸ் 2. ஸோ x² டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லுங்கம்மா. 2x மைனஸ் 3x டிஃப்ரென்ஷியேஷன். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ 2x மைனஸ் 3 புரியுதா? ஸோ ஒன்றுமே பண்ணலையா அப்படின்னு கேட்காத. நார்மலாக மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில். இந்த மாதிரி வந்துச்சு. மைனஸ் 2xயும் மைனஸ் எக்ஸையும் ஆட் பண்ணால் மைனஸ் 3x. ஸோ x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, மைனஸ் 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ 2x மைனஸ் 3. ஸோ அடுத்து இந்த ஒரு சம் தான் நான் ஹோம்ஒர்க் கொடுக்கல. ஸோ ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க, ஏன் இந்த சம்மை மட்டும் மிச்சம் வச்சுருக்கீங்க, இதையும் ஹோம்ஒர்க் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கோவமாக சொன்னாங்க. அதுக்கு நான் ரொம்ப பொலைட்டாக பதில் சொல்கிறது என்னென்னா, இதுக்கு 1/a பவர் m a பவர் மைனஸ் mனு நீங்கள் எழுத மறந்துட்டீங்கன்னா அதனால சரி போ அப்படின்னு சொல்லி நான் அதை ஹோம்ஒர்க் கொடுக்கல. கவலைப்படாது, நாளைக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துடலாம். ஸோ 1/a பவர் m ஃபார்முலா a பவர் மைனஸ் m. ஸோ 1/x² x raised to the power minus 2ன்னு எழுதிக்கலாமா? அப்போ x பவர் n ஃபார்முலா nx பவர் n மைனஸ் 1. ஸோ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y டேஷ் மைனஸ் 2x பவர் n என்னது பார்த்தா தெரியல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எஸ், n வந்து மைனஸ் 2 மைனஸ் 1. ஸோ மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 3 வருது சில்ட்ரன். ஸோ வந்து y டேஷ் வந்து மைனஸ் 2x பவர் மைனஸ் 3. அதானா அப்படின்னா ஆமாம், அவ்வளோதான். நம்ம நிறுத்திக்கலாம் வேணும்னா. இல்லைனா a பவர் மைனஸ் m 1/a பவர் mனு எழுதி இந்த x பவர் மைனஸ் 3 1x³ எழுதிக்கலாம். இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருக்கலாமே, ஏற்கனவே ஃப்ராக்ஷனில் தானே இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்போ பருத்தி மூட்டை குடவுன்லேயே ஃப்ராக்ஷன்லேயே இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியாது டேரெக்டாக. ஸோ அதனால் அதை வந்து மாற்றிருக்கோம். ஸோ சம்பளம் கொடுக்குறதெல்லாம் அதுக்கு வேலை வாங்கணும்ல, அந்த மாதிரி தான். ஸோ மைண்ட் வைஸை கேட்ச் பண்ணிவிடுங்க. ஸோ 1/a பவர் m a பவர் மைனஸ் m. ஸோ x பவர் மைனஸ் 2. ஸோ nx பவர் n மைனஸ் 1. ஸோ மைனஸ் 2x பவர் மைனஸ் 2 மைனஸ் 1. ஸோ இவ்வளோ தான். புரியுதான்னு பாருங்கள். சார் நான் இதோட நிறுத்திடுவேன், மார்க் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன்னா, ஸோ அதுக்கு சப்ஜெக்ட் உங்கள் ஸ்கூல் 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் உங்கள் சப்ஜெக்ட் டீச்சர் தான் டிசைட் பண்ணிக்கணும் அந்த ஸ்டெப்புக்கெலாம். என்ன கேட்டிங்கன்னா நான் மார்க் கொடுத்துருவேன். சரி இது வரைக்கும் கரெக்டாக போடுறா, சூப்பர்ரா அப்படின்னு சொல்லி ஐ வில் கிவ் மார்க் ஷோரா. ஓகே, ஃபோர்த் ஒன் y ஈக்குவல் டு x + 1/x மைனஸ் 1. சரி, இதுக்கு u பை vமா. ஸோ ஒன்று வந்து நியூமரேட்டர், இன்னொன்று வந்து டினாமினேட்டர். ஸோ u x + 1 எடுத்துக்கோங்க, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், 1 போட்டுருங்க, 1ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், 0 எழுதிடுங்க. ஸோ u டேஷ் வந்து 1. ஸோ அகெயின் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. சரி, மகிழ்ச்சி. கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ v டேஷ் வந்து 1. ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எப்போவுமே டிவிஷனில் இருந்தால் சொல்லுங்க, ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளைல இருந்தால் ப்ராடக்ட் ரூல் போடுற மாதிரி x + 1 ஒரு ஃபங்க்ஷன் பாலினாமியல் ஃபங்க்ஷன், x - 1 இன்னொரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். ரெண்டு பாலினாமியல் ஃபங்க்ஷன் நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிவிஷனில் இருக்கும் பொழுது நம்ம
கோஷன்ட் ரூலை யூஸ் பண்ணணும். என்ன ரூலை யூஸ் பண்ணணும்? கோஷன்ட் ரூலை. ஏன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் எதில் இருக்குது? நியூமரேட்டர் டினாமினேட்டர். ஓகேம்மா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து u by v the whole dash. இதை நிறைய வேலை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. நான் u dash v minus v dash u by v ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். u dash வேல்யூ 1, v வேல்யூ x minus 1. ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் எழுதிட்டேன். v dash வந்து 1, u வந்து x plus 1. ஸோ இந்த x minus 1 அப்படியே எழுதிட்டேன்ப்பா. இந்த மைனஸ் ஒன்று எக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ், மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஒன். ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று கேன்சல் பண்ணிடுமா? ஸோ அப்போது -1 இது ரெண்டுமே என்ன பண்ணணும்? உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. -2 போட்டுருவீங்க. ஸோ -2 by x minus 1 whole square. ஏன்னா ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணிடுவீங்க. அந்த சைனை சிம்பிளாக போட்டுருவீங்க. புரியுதா? அடுத்து இந்த சம் நம்ம கிளாஸ் ஒர்க்கில் போட்டது தான். ஃபார் த ஃபங்க்ஷன் f of x x power 100 by 100 plus x power 99 by 99 plus dot 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 plus x square by 2 plus x plus 1. We want to prove, என்ன ப்ரூவ் பண்ணணும்னா f dash of 1 equals to 100 f dash of 0. ஸோ இதெல்லாம் ப்ரூவ் பண்ணணுமா? இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட். 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். எல்லா ஸ்கூல்ஸ்லையும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிற ஒரு கொஸ்டின். என்ன பண்ணணும் இதை அப்படின்னு நீங்கள் பொலைட்டாக என்கிட்ட கேட்டிங்கன்னா அதான் x power 100 சில்ட்ரன் ஒன்றுமே இல்லைம்மா. ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் இதில் என்ன எரர் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. காமன் மிஸ்கன்செப்ஷன். இந்த 100 பார்த்துட்டு 100 டிஃபரன்சியேஷன் 0ன்னு போட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 1/100 வெளியே வச்சுக்கோங்கம்மா. ஜஸ்ட் x power 100 அந்த மாதிரி. இப்போ இந்த x power 100 மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி நீங்கள் 1/99 அவுட் சைடில் வச்சுட்டு x power 99 டிஃபரன்ஷியேட் செய்யவும். சரி, இப்போ என்ன பண்ணோம்? 1/100 வெளியே வச்சுருக்கேன். x power 100 பண்ணால் nx power n minus 1, nx power n minus 1, 100x power 100 minus 1 99. Then 1/99 வெளியில் இருக்குது. இது nx power n minus 1ல 99x power 98. அதே மாதிரி 1/2 வெளியில் இருக்குது. x square டிஃபரன்ஷியேஷன் 2x, xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இதை கேன்சலேஷன் சான்ஸ் இருக்கானா? 100 கேன்சல் ஆகிடுது. நல்லது. 99 கேன்சல் ஆகிடுது. சூப்பர். 2 கேன்சல் ஆகிடுது. ஸோ அப்போ x power 99 வருது f dash of xல. x power 98 வருதுமா? ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் எக்ஸ் வருது, ப்ளஸ் 1 வருது. சரி, இப்போ இந்த எக்ஸ் இருக்க இடத்துல 1 போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போடலாம். ஸோ போட்டுருங்க. ஸோ அப்போ f dash of எக்ஸுக்கு இருக்க இடத்துல 1 போட்டுருங்க. ஸோ அப்போ 1 power 99 ப்ளஸ் 1 power 98 ப்ளஸ் டாட் 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 எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கும்? இந்த 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, இந்த இடம் 0. ஓகேவா? ஸோ அப்போ மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 99லேருந்து இது வரைக்கும் வந்து உங்களுக்கு எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கும்? 99 + 1 ஓவராலாக 100 டேர்ம்ஸ் இருக்கும்ல? எஸ். இங்கே இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, இந்த எக்ஸ் இருக்க இடத்துல 1 அப்ளை பண்ணியிருக்கோம். டிஃபரன்ஷியேட் ஏற்கனவே பண்ணிட்டோம். ஸோ இந்த எக்ஸ் இருக்க இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த 1 அப்படியே வந்திருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா 1 வந்து 100 தடவை இருக்குப்பா, 100 டைம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க. ஏன்னா 99லேருந்து இது வரைக்கும் 99 டேர்ம்ஸ் இருக்குது. இங்கே ஒரு டேர்ம் 99 + 1 ஓவராலாக 100 டேர்ம்ஸ் வரும். f dash of 1 100 கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் 100 f dash of 0பா. என்னது f dash of 0வா? ஆமாம், ஹாப்பியாக நீங்கள் கேட்குறது தெரியுது. எக்ஸ் இருக்க இடத்துல 0 போடுங்க. 0 power 99 0 power 98 ப்ளஸ் டாட் டாட் 0 ப்ளஸ் 1. என்னது எக்ஸ் இருக்கிறதுல 0வா? அதுதான்டாவது தமிழில் சொன்னேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு இதெல்லாம் 0 ஆகிடும். இங்கே 1 போட்டுருங்க. 100 × 1 100. ஸோ அப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக வந்து விட்டது என்றால் இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5th சம். ஸோ அதை செஞ்சு ஒழுங்காக பார்த்துக்குங்க. 6th சம் நான் போட்ட உடனே ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்ஸ் என்ன அது அவ்வளோதானா அப்படின்னு. ஆமாம், அவ்வளோதான். ஸோ கொஸ்டின் பார்த்துக்குங்க. ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் x power n ப்ளஸ் ax power n minus 1 ப்ளஸ் a square x power n minus 2 ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் a power n minus 1x ப்ளஸ் a power n ஃபார் சம் ஃபிக்ஸ்டு ரியல் நம்பர் a. ஸோ இது வந்து ரியல் நம்பர் a. நான் இப்போ கான்ஸ்டன்ட் தான், ஏன்றது கான்ஸ்டன்ட்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சார் பண்ணணும்? ஒன்றும் இல்லை, எப்பவும் போல் x power எனக்கு ஃபார்முலா தெரியுமா? தெரியும். என்ன ஃபார்முலா? x power n டிஃபரன்ஷியேட் பண்ணா nx power n minus 1. ஓகே, எழுதிக்கோ, மகிழ்ச்சி. அப்புறம் x power n minus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் nx power n minus 1 பதில் n-க்கு பதிலாக n minus 1 இருக்கும். n minus 1 ஓகேங்களா?
எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன் மட்டும் பண்ணுறேன், இந்த ஏவை எடுக்கல. இந்த எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன் பண்ணால் n மைனஸ் ஒன் எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன் மைனஸ் ஒன். ஒரு மைனஸ் ஒன் புரியுது, எதுக்கு இன்னொரு மைனஸ் ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே n இருக்க இடத்துலையே n மைனஸ் ஒன் இருக்குது. என்னது n இருக்க இடத்துல n மைனஸ் ஒன் இருக்குது, இருந்துட்டு போட்டோம். அது இல்லாமல் ஒரு மைனஸ் ஒன், ஸோ மைனஸ். ஸோ எக்ஸ் பவர் n மைனஸ் டூ புரியுதா? சிம்பிளாக சில்ட்ரன், எக்ஸ் பவர் எனக்கு n எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன், ஓகே. எக்ஸ் பவர் n மைனஸ் ஒனுக்கு n மைனஸ் ஒன் எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன் மைனஸ் ஒன், அதுதான் ரெண்டு மைனஸ். ஸோ மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஆயிடுச்சு. இப்போ இதில் என்னென்னா, எக்ஸ் பவர் n டிஃப்ரென்சியேஷன் எழுதிட்டோம், n எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன்று. இந்த ஏ அவுட் சைடில் இருக்க மல்டிப்ளிகேஷனில் நமக்கு ஏற்கனவே தெரியும், kf ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்சியேஷன் kf டேஷ் ஆஃப் எக்ஸ். கான்ஸ்டன்ட் ஒரு ஃபங்க்ஷனில் மல்டிப்ளையில் இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் ஜீரோ ஆகாது, அந்த கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கும். ஸோ ஏ அப்படியே போட்டுட்டு n மைனஸ் ஒன் எக்ஸ் பவர் n மைனஸ் டூ இதை அப்படியே எழுதிட்டோம், ப்ளஸ் ஏ ஸ்கொயர் n மைனஸ் டூ எக்ஸ் பவர் n மைனஸ் த்ரீ ப்ளஸ் டாட் 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 ஏ பவர் n மைனஸ் ஒன், எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்று, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேஷன் ஜீரோ. அவ்வளோதான், இதுதான் நான் சொன்னேன் ஷாக்கு. டே அவ்வளோதான் நடந்த சம்மு, அவ்வளோதான். ஸோ அடுத்து செவன்த்து, ஃபார் சம் கான்ஸ்டன்ட்ஸ் ஏ அண்ட் பி ஃபைண்ட் த டெரிவேட்டிவ். என்னப்பா கொஸ்டினு? சரி, அப்போ ஏபியை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பி, எக்ஸ் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்கம்மா, எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸையும் பியும் மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் பிஎக்ஸ். மைனஸ் ஏவையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, மைனஸ் ஏஎக்ஸ். மைனஸ் ஏவியும் மைனஸ் பியும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, மைனஸ் ஏ இன்ட்டு மைனஸ் பி ப்ளஸ் ஏபி. எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் டூ எக்ஸு, பிஎக்ஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்று, மைனஸ் ஏஎக்ஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்று, ஏபி கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜீரோ. ஸோ டூ எக்ஸ் மைனஸ் பி மைனஸ் ஏ. புரியுதான்னு பார்த்துங்கப்பா. இதை வந்து நார்மலாக இது பாலினாமியல்ன்றதுனால நம்மளால் மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்ட் உள்ள போட முடியுது. இப்போ இதுவே ஒரு பாலினாமியலும் ஒரு ட்ரிக்னாமெண்ட்ரி அந்த மாதிரி இருந்தால் நம்மளால் அப்போ மல்டிப்ளைலாம் பண்ண முடியாது, நம்ம ப்ராடக்ட் ரூல் தான் போட வேணும். ஒன்று யூனு இன்னொன்று வீனுனா எடுத்து போடுற மாதிரி இருக்கும். சரி, ஸோ செகண்ட் சப்டிவிஷன்ப்பா. ஸோ நான் கிளாஸில் எடுக்கும்போது இது நான் கடைசியாக எடுத்தேன், ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு. பட் எனிவே இங்கே நான் அப்படியே ஆர்டராக தான் போயிட்டுருக்கேன். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் y ஈக்குவல்ஸ் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஸோ யாராவது கிளாஸில் பார்க்காம டேரெக்டாக பார்க்குறீங்க அப்படின்னா கிளாஸ் ஒர்க்கில் இருக்க ஆர்டரில் கூட நீங்கள் சம் போட்டுட்டு வாங்க. ஸோ அந்த சம்ஸை பார்த்துட்டு இந்த சம் பாருங்கள், உங்களுக்கு இன்னுமே கிளியராக இருக்கும். நான் வந்து ஆனால் அப்படியே புக்கில் இருக்க ஆர்டரே போகலாம், ஏன்னா அங்கே இங்கேன்னு போட்டு இங்கே வந்து இஷ்யூஸ் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். ஸோ வாட் எவர், ஸோ நீங்கள் அதை ஸோ இதில் வந்து ரெண்டு வேலை பண்ணலாமா இந்த சம்மை, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், இது இம்பார்ட்டன்ட் சம்மும் கூட. ஸோ ஒன்று வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் மூணு வேலையே பண்ணலாம். ஒன்று ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் ஏவை ஏஎக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுட்டு பிஏ பின்னு எழுதிக்கிட்டு, ஓகேங்களா, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏற்கனவே இங்கே ஸ்மால் ஏ ஸ்மால் பி இருக்கிறதுனால அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக கேபிட்டல் ஏ கேபிட்டல் பின்னு எழுதியிருக்கேன்ப்பா. கேபிட்டல் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா கேபிட்டல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்ப்பா. ஸோ கேபிட்டல் ஏ வேல்யூ வந்து ஸ்மால் ஏஎக்ஸ் ஸ்கொயர், அதை ஸ்கொயர் பண்ணிவிடுங்க, ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு ஏ வந்து ஏஎக்ஸ் ஸ்கொயர், பி வந்து பி. ஸோ அதுதானே அது இருக்குதுன்னு சொல்கிறேன். கேபிட்டல் பி வந்து ஸ்மால் பிப்பா, என் பாபி வந்தீங்க. அப்புறம் கேபிட்டல் பி ஸ்கொயரும் ஸ்மால் பி ஸ்கொயர் எல்லாம் ஒன்று தான் போவேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவை ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர் வந்துடுது, எக்ஸ் ஸ்கொயருக்கு ஹோல் ஸ்கொயர் சில்ட்ரன். ஸோ என்னடா சொல்கிறேன், ஏஎக்ஸ் ஸ்கொயருக்கு ஹோல் ஸ்கொயர் இருக்குதுன்னு சொல்கிறேன்ப்பா, என்ன பெருசா ஈஸி தான், கவனிங்க ஒழுங்கா. ஏவை ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயருக்கு ஹோல் ஸ்கொயர், ஏ பவர் எம் இன்ட்டு என், எக்ஸ் பவர் 2 இன்ட்டு 2, எக்ஸ் பவர் 4. ஸோ ஏ ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4, அப்புறம் 2a எக்ஸ் ஸ்கொயர் பி, அப்புறம் இந்த பி ஸ்கொயர். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், ஏ ஸ்கொயர் அப்படியே வந்துடும். எக்ஸ் பவர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4x கியூப், அப்புறம் இந்த 2ab அப்படியே எடுத்து எழுதிக்கங்க, ஓகேவா. ஸோ இந்த வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், ஒன்றும் இல்லை, கான்ஸ்டன்ட்லாம் தனியாக எழுதிக்கிறேன்ப்பா. ஏ ஸ்கொயர் கான்ஸ்டன்ட்ப்பா, அது வந்து டிஃப்ரென்ஷியேட் மல்டிப்ளை ஃபங்க்ஷனில் மல்டிப்ளை ஆகும்போது எந்த ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனில் இருந்தாலும் அந்த கான்ஸ்டன்ட்டை அப்படியே எழுதிட்டு இந்த ஃபங்க்ஷனை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் சிம்பிளாக, சரியா. கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதிக்கங்க. நீங்கள் தானே சொன்னீங்க கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்சியேஷன் ஜீரோன்னு. இப்போ கான்ஸ்டன்ட் தனியாக இருந்தால், இப்போ இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 இருந்ததுன்னா
நான் இதை 2a எழுதக்கூடாது, இது கான்ஸ்டன்ட்ன்றதுனால 0 போட்டுட்டு எக்ஸ் பவர் 4க்கு 4x பவர் 3 போட்டுருணும் சரியா. ஆனால் இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4னு ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு ஃபங்க்ஷனில் எக்ஸ் பவர் 4ன்ற பாலினாமியல் ஃபங்க்ஷனில் மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் அப்போ எக்ஸ் பவர் 4 டிஃப்ரென்சியேஷன் 4x³ அப்படின்னு எழுதிக்கிறோம். அப்புறம் 2ab எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்சியேஷன் 2x. இந்த பி ஸ்கொயர் நிறைய பேர் அவசரமாக போடும்போது 2bன்னு போட்டுறாங்கவா. பி ஸ்கொயர்ன்றதும் கான்ஸ்டன்ட் தான், கான்ஸ்டன்ட் டிஃபரன்சியேஷன் 0. 5 ஸ்கொயர்னு கொடுத்துருக்கேன் அப்படின்றதுனால 2 × 5 எழுத முடியாது. 5 ஸ்கொயர்னா அது வந்து 25. 25ன்றது ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது 0 வரும். ஈவன் கான்ஸ்டன்ட்டோட டிஃப்ரென்சியேஷன் 0ன்றதுக்கு ஈவன் 1 crore நான் கொடுத்துருந்தாலும் சார் 1 crore சார்லாம் கிடையாது, கான்ஸ்டன்ட் அது அவ்வளோதான். அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ எந்த ஒரு கான்ஸ்டன்ட் தனியாக இருந்தால் 0, அது ஒரு ஃபங்க்ஷனில் இருந்தால் அதுக்கு வேல்யூ இருக்குது அவ்வளோதான். ஸோ 4a² x³ எழுதிக்குங்க. 2 2s are 4, 4ab x. ஸோ இது அப்படியே விட்டுடலாம், இல்லைனா 4ax காமனாக எடுக்கலாம்ப்பா. எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு a இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு x², அப்புறம் இங்கே ஒரு +b. ஸோ 4ax காமனாக எடுத்தால் ax² + b. கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ இந்த சம்மை வந்துட்டு இன்னொரு வேலையும் போடலாம், அது செயின் ரூல். இன்னொரு வேலை போடலாம், 3 வே சொன்னேன். ஒன்று a + b ஹோல் ஸ்கொயர், இல்லைனா ஒய்யை ax² + b இன்ட்டு ax² + bன்னு எழுதி யூவிலையும் போடலாம். ஓகேவா? சரி, இப்போ நான் a + b ஹோல் ஸ்கொயரில் காமிச்சிருக்கேன். இன்னொரு வேயும் இந்த சம் காமிச்சிடுறேன். ஆக்சுவலி செயின் ரூல்ன்ற ரொம்ப கிளியராக உங்களுக்கு வந்து 12th ஸ்டாண்டர்டில் வந்தாலும் 11லேயே செயின் ரூல் ரிலேட்டட் சம்ஸ் வந்துடுச்சு. ஸோ அதனால் செயின் ரூலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரியுதான்னு பார்த்துக்கணும் சரியா. ஸோ என்னால் முடிந்த அளவு ஓகே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது அதுக்கு இந்த உள்ளே இருக்க டேர்மை யூன்னு எடுத்துக்கிட்டு y = u² போட்டு ப்ராப்பராக வேலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நான் பண்ண போகிறது இல்லை. நான் வந்து ஜென்ரலைஸ்டாக இது எப்படி உங்களுக்கு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் செயின் ரூலை. ஸோ y = ax² + b ஹோல் ஸ்கொயர். ஸோ நார்மலாக x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? x² டிஃப்ரென்ஷியேஷன் வந்துட்டு 2x. ஸோ இதை நம்ம செயின் ரூலில் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபுல் ax² + bஐயே நம்ம எக்ஸ்ன்னு ட்ரீட் பண்ணிக்கணும். எப்படிப்பா? ax² + b இருக்குல்ல, அதையே எக்ஸ்ன்னு ட்ரீட் பண்ணிக்கோங்க. சரி, ட்ரீட் பண்ணிட்டேன். அப்போ எக்ஸை ஸ்கொயர் பண்ணுறது, அந்த எக்ஸுக்கு ஸ்கொயர் இருக்குது, அப்போ 2x வரும். 2 × இந்த ஃபுல் டேர்மை அப்படியே போட்டுருங்க. சரி, அப்புறம் இது வந்து x² இல்லைல்ல, x² இருக்கிறதுனால 2x. இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 தான் வரும்ல, அந்த மாதிரி இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுங்க. அதான் இங்கே காமிச்சிருக்கேன், d/dx of ax² + b. அப்போ a அப்படியே எழுதிக்குங்கப்பா, x² டிஃப்ரென்ஷியேஷன் 2x, bன்ற கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ அப்போ 2 இங்கே 2ax வரும், 2வையும் 2axையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்கம்மா. 2 2s are 4, 4ax ax² + b. கிளியராக இருக்கான்றதை பார்த்துக்கோங்கப்பா. ஸோ நான் என்ன சொல்கிறேன் மறுபடியும், சார் இவ்வளோ நேரம் நம்ம பண்ணுமே அது இத்தனோண்டு 2 ஸ்டெப்பில் வந்துச்சா அப்படின்னா, ஆமாம் ஒன்றும் இல்லைப்பா, இதை எக்ஸாக கன்சிடர் பண்ணிங்க. ஃபுல் டேர்மு x² பண்ணால் 2x இருந்துருப்போம். ஸோ 2 × இந்த ஃபுல் டேர்ம் எழுதிடுங்க, அப்புறம் உள்ளே இருக்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுங்க. ஓகேவா? ax² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் a × 2x, கான்ஸ்டன்ட் பண்ணால் 0. ஸோ அப்போ 2 × 2 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 4ax இது வந்துச்சு சரியா. இதுதான் சில பேர் அவசரமாக இப்போ நான் கிளாஸில் போடும்போது ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிட்டான், இந்த 2 போட்டுட்டு இந்த ax² + b போடுறதுக்கு முன்னாடி இங்கேயே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டான். 2ax + 0 அந்த மாதிரி, இல்லை ஏதாவது b டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 அந்த மாதிரி வரும். இல்லை, இந்த 2x போடும்போது இதில் என்ன இருக்கோ, ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடணும். அதில் எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. அதை கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ண 0 அதெல்லாம் எதுவுமே கிடையாது. x² பண்ணால் 2x, 2 × அந்த ப்ராக்கெட் வேல்யூ வில் கம் ஆஸ் இட் இஸ். அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். ஓகேவா? ஸோ உங்கள் இஷ்டம் இல்லை, டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, 2 × ax² + b டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ax² + b. ஸோ அப்போ வந்து a × 2x + 0. ஸோ கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கங்கப்பா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு ஹோல் டேர்மாக வச்சிங்கன்னா அதை பண்ணால் 2x வரும். 2 × இது அப்படியே வந்துருச்சு. அப்புறம் இந்த டேர்ம் ax² + b டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். d/dx of ax² + b. இது புரியுதுக்கா? அங்கே எழுதியிருக்கேன், நான் கிளாஸில் எழுதியிருக்க மாட்டேன். a × x² பண்ணால் 2x, b டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ 2வையும் இங்கே இருக்க 2axையும் மல்டிப்ளை பண்ணால் இங்கே a × 2x தான் 2ax, 2 2s are 4,
4ax into ax square plus b. ஸோ இதே மாதிரி தான் அதர் சம்ஸ். ஆக்சுவலி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சம் இருக்குது, தேர்டு சம். ஸோ y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ பை எக்ஸ் மைனஸ் பி. இது ரொம்ப ஈஸி. யூ எக்ஸ் மைனஸ் ஏன்னு வச்சுக்கோங்க. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, ஏ இங்கே கான்ஸ்டன்ட் சில்ட்ரன், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 வரும். யூ டேஷ் வந்து 1, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அதே மாதிரி பி கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ அப்போ வி டேஷ் வந்து 1. கிளியராக பார்த்துங்கப்பா. ரெண்டு ஃபங்க்ஷன் நியூமரேட்டர் டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ என்ன ரூலு? ப்ராடக்ட் ரூலா கோஷன் ரூலா? கோஷன் ரூல் தான் இல்லை? ஸோ அப்போ கோஷன் ரூல் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ பை வி த ஹோல் டேஷ் ஈக்குவல்ஸ் டு யூ டேஷ் வி மைனஸ் வி டேஷ் யூ பை வி ஸ்கொயர். ஸோ யூ டேஷ் எழுதிடுங்க, வி எழுதிக்குங்க, மைனஸ் வி டேஷ் எழுதிக்குங்க, யூ எக்ஸ் மைனஸே எழுதிக்குங்க. இந்த எக்ஸ் மைனஸ் பி அப்படியே எழுதிட்டப்பா. இந்த மைனஸ் ஒன்னையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறேன், மைனஸ் எக்ஸ். மைனஸ் ஒன்னையும் மைனஸ் ஏவையும் மல்டிப்ளை பண்ணுறேன், ப்ளஸ் ஏ. இந்த ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சுமா. ஸோ இந்த ஏவும் மைனஸ் பியும் தான் இருக்குது, அதை அப்படியே எழுதிட்டேன்ப்பா. ஏ மைனஸ் பி பை எக்ஸ் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கோங்கம்மா. அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் அடுத்த சம், தேர்டு சப்டிவிஷன். இங்கே டிவிஷனில் இருக்க எக்ஸ் மைனஸ் ஏ பை எக்ஸ் மைனஸ் பி. கிளியரா? ஐ திங்க் இதே சம் தான் ரிப்பீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என்மா. ஸோ ஃபார் சம் கான்ஸ்டன்ட் ஏ. ஒன்றும் இல்லை, இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோமா. இதுக்கும் ரெண்டு ஃபங்க்ஷன் நியூமரேட்டர் டினாமினேட்டரில் இருக்கான்னு பார்த்துங்கப்பா. ஒன்று நியூமரேட்டரில் இருக்குது, இன்னொன்று டினாமினேட்டரில் இருக்குது. சரி, மகிழ்ச்சி. ஸோ அப்போ ஒன்று யூன்னு எடுத்துக்கோங்க, இன்னொன்று வின்னு எடுத்துக்கோங்க. யாரப்பா யூன்னு எடுக்கிறது, யாரப்பா வின்னு எடுக்கிறதுனா எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என்ன யூனும், வியை வந்து எக்ஸ் மைனஸ் ஏன்னு எடுத்துக்கோங்க. ப்ராடக்ட் ரூலில் ஆமாம், இந்த இடத்த வந்து கோஷன் ரூலில் வந்து ஃபஸ்ட் இருக்கிறது யூ, செகண்ட் இருக்கிறது வி தான், யூ பை வி. பட் இதுவே ப்ராடக்ட் ரூலில் எதை எடுத்தாலுமே உங்களுக்கு அது பெரிய விஷயம் கிடையாது, கம்ப்ளீட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என்மா. சரி, யூ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் எடுத்துக்கிட்டோம். யூ டேஷ் எக்ஸ் பவர் என் டிஃபரன்சியேஷன் இப்போ தான் பார்த்துருக்கோம். என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 ஏ பவர் என், அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணிக்கணும், 0 போட்டுருணும். ஏதோ ஞாபகத்தில் என் ஏ பவர் என் மைனஸ் 1 எழுதிடாதீங்க. ஏவும் கான்ஸ்டன்ட்டு, என்னும் கான்ஸ்டன்ட்டு. அப்போ கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. புரியுதா? ஏன்னா லிமிட்டில் வந்து லிமிட் நம்ம இன்னும் பார்க்கல, பட் நார்மலாக லிமிட் பார்த்தவங்களுக்கு அதில் என் ஏ பவர் என் மைனஸ் 1 ஒரு ஃபார்முலா இருக்குது. அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வேறு இது வேறு. ஏ பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ஏவும் கான்ஸ்டன்ட்டு என்னும் கான்ஸ்டன்ட், அதுக்கு பவரில் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் ஏ 5ன்னு வச்சுக்கோங்க, என் 7ன்னு வச்சுக்கோங்க. 5 பவர் 7 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 தான் வரும். ஓகேங்களா? 7 × 5 பவர் 7 - 1லாம் வராது. சரி, எக்ஸ் மைனஸ் ஏ வந்து வின்னு எடுத்துக்கோங்க. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ வி டேஷ் வந்து 1 வந்துடுதுப்பா. யூ பை வி த ஹோல் டேஷ் ஃபார்முலா போட்டுக்கோங்கம்மா. யூ டேஷ் வி மைனஸ் வி டேஷ் யூ பை வி ஸ்கொயர். ஸோ அப்போ யூ டேஷ் வந்து என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1, வி வந்து எக்ஸ் மைனஸ் ஏ மைனஸ் வி டேஷ் வந்து 1, இது வந்து எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என். அதான் அப்படியே எடுத்து அப்ளை பண்ணுறப்பா. காப்பி பேஸ்ட் ஒர்க்கு தான், சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பாஷையில் அதுதான். வி ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். என்எக்ஸ் பவர் என் மைனஸ் 1ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்கம்மா. என்எக்ஸ் பவர் என் மைனஸ் 1ஐயும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. -1 × எக்ஸ் பவர் என் வந்து மைனஸ் எக்ஸ் பவர் வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏ பவர் என் வரும். ஸோ ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என், ஏ பவர் எம் ப்ளஸ் என், எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 1, எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 ப்ளஸ் 1. அதுதான் இந்த ஸ்டெப்பு. ஸோ இதுவும் ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது நிறைய பேர் மல்டிப்ளை பண்ணிடுறாங்க. ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த எக்ஸ்பனண்ட் யூஸ் பண்ணணும், ஏ பவர் எம் ப்ளஸ் என்னன்ற எக்ஸ்பனண்ட். ஸோ எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 ப்ளஸ் 1 வரும், இங்கே -1 + 1 0 ஆகிடும். ஏஎன் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1, அதுக்கப்புறம் வந்து என் எக்ஸ் பவர் என்ன, ஏஎன் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1, இங்கே மைனஸ் எக்ஸ் பவர் என்ன ஏ பவர் என்ன பை எக்ஸ் மைனஸ் வச்சுக்கிறோம். கிளியராக இருக்கா? ஸோ 9th கொஸ்டின்ப்பா. ஆக்சுவலி இதை கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டேன். ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் y = 2x - 3/4. 2 × எக்ஸ் டிஃபரன்சியேஷன் என்னன்னு சொல்லுங்கம்மா. 1. கான்ஸ்டன்ட் டிஃபரன்சியேஷன் என்ன? 0. 3/4ன்றது ஒரு கான்ஸ்டன்ட். 2 1s are 2. சார் நிஜமாக அவ்வளோதானா அப்படின்னா, நிஜமாக அவ்வளோதான். 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2. இப்போ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸுக்கு பதிலாக 1லாம் போடுங்க? அவனுக்கு தேவைதா? 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2ன்னு தெரியும். அப்போ y dash டேரெக்டாக 2ன்னு போட்டால் கூட சூப்பர் தான். செகண்ட் சப்டிவிஷன்ப்பா.
y is equal to 5x cube plus 3x minus 1 into x minus 1. ஸோ இதை ஒன்று மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5x கியூபையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் 5x பவர் 4. 5x கியூபையும் மைனஸ் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 5x கியூப். ப்ளஸ் 3xையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 3x ஸ்கொயர். ப்ளஸ் 3xையும் மைனஸ் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 3x. மைனஸ் ஒன்னையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 1x. மைனஸ் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 1. ஸோ 5x பவர் 4 minus 5x cube plus 3x square. இந்த minus 3xையும் minus 1xையும் போட்டிங்கன்னா minus 4x plus 1. ஸோ அப்போ 5 எழுதிடுங்க. x power 4 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4x cube. x cube டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x square. x square டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, அது வேறு கதை. ஸோ அதனால் 5 4s are 20 வந்துடுது, 20x cube. 5 3s are 15x square. 3 2s are 6x. Then minus 4. அவ்வளோதான். ஸோ நார்மலாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ண முடியும், அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்னு கிளியராக இருக்கா? ஒரு டேர்மாக மல்டிப்ளை பண்ணோம், நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சிது, அதுதான் ஒய். அதுக்கப்புறம் கேஎஃப்ஆஃப்எக்ஸ் ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனோட மல்டிப்ளையில் இருக்குது, அது அப்படியே கான்ஸ்டண்ட்டை போட்டுட்டு இந்த ஃபங்க்ஷனை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இது ஒரு வழி. பட் இந்த வழி எல்லா சமுக்கும் பாசிபிள் இல்லை. ஏன்னா இது ஒரு ஃபங்க்ஷன், பாலினாமியல் ஃபங்க்ஷன், இதுவும் பாலினாமியல் ஃபங்க்ஷன். இதை மல்டிப்ளை பண்ணால் சிம்பிள் இன்னொரு சிங்கிளாக பாலினாமியல் ஃபங்க்ஷன் நமக்கு கிடைக்கிது. இப்போ இதுவே எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு சைன் எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது இப்போ நீ மல்டிப்ளை பண்ணால் கூட எக்ஸ் சைன் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு சொல்லி எப்படினாலும் உனக்கு வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளையில் வரதான் செய்யும். ஸோ அப்போது நம்ம யூவி ஒரு ஃபங்க்ஷனை யூனும் இன்னொரு ஃபங்க்ஷன் வீனும் தான் நம்ம எடுத்தாகணும். ப்ராடக்ட் ரூலில் தான் போடணும். வென்னவர் ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு மல்டிப்ளையில் இருக்கும்போது அப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ராடக்ட் ரூல் போடணும். ஸோ இதே சமயம் நான் ப்ராடக்ட் ரூலையும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ y is equal to 5x cube plus 3x minus 1 into x minus 1. ஸோ யூவை 5x cube plus 3x minus 1 எழுதியிருக்கோமா, வியை வந்து x minus 1 எழுதியிருக்கோமா. 5x cube டிஃபரன்சியேஷன் வந்து 3x ஸ்கொயர் போட்டிருக்கோம், ப்ளஸ் 3x டிஃபரன்சியேஷன் வந்து 1 போட்டிருக்கோம். அதே மாதிரி மைனஸ் 1 டிஃபரன்சியேஷன் 0. ஸோ 5 3s are 15, 15x ஸ்கொயர், 3 1s are 3. ஸோ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ v டேஷ் வந்து 1. ஸோ u வந்து 5x cube ப்ளஸ் 3x மைனஸ் 1, v வந்து x மைனஸ் 1. ஸோ இதில் 5x cube டிஃபரன்சியேஷன் வந்து 3x ஸ்கொயர், தென் x டிஃபரன்சியேஷன் வந்து 1. ஸோ அட்லாஸ்ட்டாக u டேஷ் வந்து 15x ஸ்கொயர் ப்ளஸ் 3. புரியுதாப்பா? அதாவது 5x கியூப்மா, 5 அப்படியே இருக்குப்பா. x கியூப் டிஃபரன்சியேஷன் 3x ஸ்கொயர்ப்பா, 3x டிஃபரன்சியேஷன் 3மா. ஸோ 15x ஸ்கொயர் ப்ளஸ் 3. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ v டேஷ் வந்து 1. ஸோ uv த ஹோல் டேஷ் ஃபார்முலாமா, u டேஷ் v ப்ளஸ் v டேஷ் u. ஸோ u டேஷ் போட்டுட்டோம், 15x ஸ்கொயர் ப்ளஸ் 3, v போட்டுட்டோம், x மைனஸ் 1, v டேஷ் போட்டுட்டோம் 1, u வந்து 5x கியூப் ப்ளஸ் 3x மைனஸ் 1. ஒன்று ஒன்றா மல்டிப்ளை பண்ணுங்கம்மா. 15x ஸ்கொயரையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15x கியூப், 15x ஸ்கொயரையும் மைனஸ் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 15x ஸ்கொயர், 3ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் 3x, 3ஐயும் மைனஸ் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 3. அப்புறம் இந்த டேர்ம் ஃபுல்லாக போட்டுருங்க, ப்ளஸ் 5x கியூப் ப்ளஸ் 3x மைனஸ் 1. புரியுதா? உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன் எப்படினாலும். இப்போ வந்து 15x கியூப் ஒரு லைட் டேர்ம்ப்பா, 5x கியூப் ஒரு லைட் டேர்ம்ப்பா. 15x கியூபையும் 5x கியூபையும் ஆட் பண்ணிக்கோங்கம்மா. ஸோ 15 ப்ளஸ் 5 20x கியூப். தென் மைனஸ் 15x ஸ்கொயர் அப்படியே எழுதிடுங்க. 3x ப்ளஸ் 3xமா, 6x, மைனஸ் 3 மைனஸ் 1 மறுபடியும் லைக் டேர்ம் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் 4. கிளியரான்றது பார்த்துக்கோங்கப்பா. ஸோ ரெண்டுத்தில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் மைனஸ் 3 இன்ட்டு 5 ப்ளஸ் 3x. உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு 5, 5x பவர் மைனஸ் 3, எக்ஸ் பவர் மைனஸ் 3 இன்ட்டு 3x, 3 இங்கே எழுதிட்டு a பவர் m இன்ட்டு a பவர் n, a பவர் m ப்ளஸ் n, 3x பவர் மைனஸ் 3 ப்ளஸ் 1, 3x பவர் மைனஸ் 2. ஸோ 5 இன்ட்டு அந்த எக்ஸ் பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணால் nx பவர் n மைனஸ் 1 போட்டு
5 into -3 -15 போட்டுருவோம். எக்ஸ் பவரில் -3 -1 அது வந்து -4பா. -3 into 2 -6 -2 -1 வந்து -3மா. ஸோ -6 எக்ஸ் பவர் -3 கிளியரானு பார்த்துக்கோங்கப்பா. ஸோ 5யும் -3யும் மல்டிப்ளை பண்ணால் -15 எக்ஸ் பவர் -4 -6 எக்ஸ் பவர் -3. ஸோ a பவர் -m ஃபார்முலா 1/a பவர் m. ஸோ -15/x பவர் 4 -6 அது மறுபடியும் a பவர் -m சில்ட்ரன் 1/a பவர் m. அதனால் 1/x3. அவ்வளோதான், இதோடு நிறுத்திக்கலாம். இதில் எதாவது காமனாக எடுக்க முடிஞ்சாலும் எடுத்துக்கலாம். ஸோ கிளியராக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. காமனாக எடுக்கிறாங்க, பட் இந்த ஸ்டெப்லேயே விட்டாலுமே டெஃபினெட்லி ஓகே தான். nx பார் n-1 போட சொல்கிறாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அப்புறம் இந்த இடத்துலையும் வந்து சம் பீப்புள் வில் ஸ்டாப் ஈவன் இயர். a பவர் -m மறுபடியும் 1/a பவர் m நம்ம எழுதியிருக்கோம், அவ்வளோதான். இந்த ஸ்டெப் இது ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் எதாவது காமனாக எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம். 4த்தும் அதே மாதிரி தான்மா. y = x பவர் 5 into 3 - 6x பவர் -9பா. ஸோ a பவர் m into a பவர் nமா. ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன பண்ணணும், 2 ஃபங்க்ஷன் இருக்கு, மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை u இதை vன்னு சொல்லி ஈவன் ப்ராடக்ட் சொல்லி இதே சம் போடலாம், தப்பில்லை. ஸோ எக்ஸ் பவர் 5யும் 3யும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3x பவர் 5 எக்ஸ் பவர் 5யும் எக்ஸ் பவர் -9ம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். a பவர் m into a பவர் n a பவர் m plus n. ஸோ எக்ஸ் பவர் 5 - 9 வரும். ஸோ அதனால் அது எக்ஸ் பவர் -4 வரும். கரெக்டாக இந்த ஸ்டெப் கரெக்டான்றதை செக் பண்ணிக்கணுமா. ஸோ 5 - 9 -4. ஸோ அப்போது இது வரைக்கும் நார்மல் தான் பண்ணியிருக்கோம், நம்ம எதுவுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை. இதுக்கப்புறம் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா 3 அப்படியே எழுதிக்கிறோம்ப்பா. எக்ஸ் பவர் 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 5x பவர் 4 -6 அப்படியே எழுதியிருக்கோம்ப்பா. தென் எக்ஸ் பவர் -4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமா, -4x பவர் -4 -1. ஸோ அதாவது 3 அப்படியே எழுதிக்கிட்டோம். எக்ஸ் பவர் 5 எக்ஸ் பவர் n டிஃப்ரென்சியேஷன் nx பவர் n-1. ஸோ 5x பவர் 4 -6 எழுதிட்டோம். எக்ஸ் பவர் -4 டிஃப்ரென்சியேஷன் -4x பவர் -4 -1, அதாவது எக்ஸ் பவர் -5. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. 6 4s வந்து 24 ஆகிடுச்சு. கிளியரான்றதை செக் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து எழுதியிருக்கோம். ஸோ 15x பவர் 4 எழுதிட்டோம்ப்பா. இதை a பவர் -m 1/a பவர் mனு எழுதி 24/x பவர் 5ன்னு எழுதலாம். புரியுதா? சும்மா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோமா. a பவர் m into a பவர் n a பவர் m plus n. இந்த x பவர் 5யும் இந்த x பவர் -9ம் சேர்ந்து x பவர் -4 ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நார்மலாக x பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n x பவர் n-1 வரும். n இருக்கிற இடத்துல 5 இருக்குது. ஸோ அந்த 5x பவர் 5 - 1 4. இந்த -6 கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதனால் அதை அப்படியே எடுத்துக்கணும். kf of x டிஃப்ரென்சியேஷன் kf dash of x ஞாபகம் வச்சுக்கோங்க. -4x பவர் -4 -1. 5th ஒன்று இதே மாதிரி தாம்மா. y = x பவர் -4 into 3 - 4x பவர் -4. மல்டிப்ளை பண்ணிக்கோங்கம்மா. எக்ஸ் பவர் -4யும் 3யும் மல்டிப்ளை பண்ணிட்டா 3x பவர் -4. இந்த எக்ஸ் பவர் -4ம் இந்த எக்ஸ் பவர் -5யும் மல்டிப்ளை பண்ணிட்டா a பவர் m into a பவர் n a பவர் m plus n. ஸோ -4ம் -5யும் நீங்கள் ஒன்றா சேர்த்திங்கன்னா -9 ஆட் பண்ணிக்கிறோம்ப்பா. மறுபடியும் a பவர் m into a பவர் n a பவர் m plus n. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்ப்பா. ஸோ சொல்லுங்கள். 3 அப்படியே எழுதிக்கிட்டோம், மகிழ்ச்சி. மறுபடியும் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, எழுதிடுறோம். எக்ஸ் பவர் -4 டிஃப்ரென்ஷியேஷன் -4x பவர் -4 -1. கரெக்டா? எக்ஸ் பவர் எனக்கு nx பவர் n-1 -4x பவர் -4 -1 -4 எழுதிட்டோம். எக்ஸ் பவர் -9 டிஃப்ரென்ஷியேஷன் -9x பவர் -9 -1. என்னதான்டா பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ் பவர் எனக்கு ஃபார்முலா போடுறோம்பா. சரி, அப்போ ஒன்று குறைஞ்சா 8 வராதா அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ வெறும் 9 இருந்தால் எக்ஸ் பவர் 9 இருந்தால் 9x பவர் 9 -1 8 வரும். ஆனால் இங்கே -9 இருக்குல்ல, அதனால் -9 -1 -10 வருது. இங்கே -4 இருக்குல்ல,
அதனால -4 -1 -5 வருது. இது கரெக்டாக. ஸோ அப்போ 3 × -4 -12 வருதுப்பா, எக்ஸ் பவர் -5. -4 × -9 36 வருதுப்பா, எக்ஸ் பவர் -10. ஸோ அப்போ a பவர் -m வந்து எப்பவும் போல் 1/a பவர் m -12/x பவர் 5 வந்துடுது. அதே மாதிரி இங்கேயும் a பவர் -m வந்து 1/a பவர் m 36/x பவர் 10 வந்துடுது. கிளியரான்னு பார்த்துக்குங்க. தென் 6th ஒன்ப்பா, அகைன் ஒரு இம்பார்ட்டன்ட், இது வரைக்கும் பார்த்ததுல இந்த சம் தான் ஒரு 3 மார்க்கில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல ஒரு சம் இம்பார்ட்டன்ட் கூட. y = 2/x + 1 - x² 3x - 1 y = a - b. இது வந்து ஒரு டேர்மா, இது ஒரு ஏவாகவும் இது ஒரு பியாகவும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த 2/x + 1 நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். இதை 2 வேல பண்ணலாம். 2 வந்து யூவாகவும் எக்ஸ் + 1 வியாகவும் வச்சுட்டு கோஷன் 2ல u/v the whole dash u - v - v - v² போட்டாலும் ஆன்சர் வரும். இல்லைனா 2/x + 1 2 × 1/x + 1 எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நார்மலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுற மாதிரி 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1/x² சில்ட்ரன். அதனால -1/x + 1 ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கிட்டு 2 × -1 எனக்கு -2 வரும். ஸோ a' வந்து -2/x + 1 ஹோல் ஸ்கொயர் எழுதினாலும் அது கரெக்ட் தான். ஸோ a' = -2/x + 1 ஹோல் ஸ்கொயர். கிளியரானதை செக் பண்ணிக்கோங்க. தென் b பா, x² 3x - 1. ஸோ இதில் இருக்க ஒரு ஃபங்க்ஷன் வந்து u வந்து x² அண்ட் செகண்ட் ஃபங்க்ஷன் v வந்து 3x - 1. x² டிஃபரன்ஷியேட் பண்ணிடுங்கம்மா. x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x பா. 3x - 1 vன்னு எடுத்துக்கோங்கம்மா. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3 × x பண்ணால் 1, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ v' வந்து 3ன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நார்மல் ஃபார்முலா தாம்மா போட போகிறோம். ஒன்றும் இல்லை, இதுக்காக ஈஸி, நீங்களே போடலாம். u' v - v' u v². u' வேல்யூ 2x போட்டுக்குங்க, v வேல்யூ 3x - 1 எழுதிக்குங்க. அப்புறம் மைனஸ் எழுதிட்டு v' வந்து 3, u வந்து x². மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. 2xம் 3xம் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 3s are 6x². 2xயும் -1யும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ யூ கெட் -2x. அதுக்கப்புறம் -3x². ஸோ 6x² - 3x². ஸோ 6x² - 3x² பண்ணும்போது லைக் டேர்மா. ஸோ வில் கெட் 3x² - 2x by 3x - 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம y' வந்து a' - b' போட்டிருந்தோம். a' ஆன்சர் எழுதிக்கிறோம் -2/x - 1 ஹோல் ஸ்கொயர். b' ஆன்சர் அப்படியே எழுதிக்கிறோம் 3x² - 2x by 3x - 1 ஹோல் ஸ்கொயர். கிளியரானு பார்த்துக்கணுமா, இம்பார்ட்டண்ட்டும் கூட. ஸோ 11th ஒன்மா, ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் y = sin x cos x. இது 2 வகையில் போடலாம். ஒன்று நார்மல் ப்ராடக்ட் ரூல்ப்பா. யூவை sin xன்னு எடுத்துக்கிறோம், வியை வந்து cos xன்னு எடுத்துக்கிறோம். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் சொல்லுங்கப்பா. sin x டிஃபரன்ஷியேஷன் என்ன? cos x. cos x டிஃபரன்ஷியேஷன் என்னன்னு சொல்லுங்க. ஃபார்முலா படிச்சாச்சா? 20 ஃபார்முலாஸ் தரோவா எப்பவும் சொல்கிற மாதிரி ஃபிங்கர் டிப்பில் இருந்தால் இந்த சம்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ cos x டிஃபரன்ஷியேஷன் -sin x. ஸோ u v the whole dash equals to u' v plus v' u. u' cos x, v மறுபடியும் cos x plus v' minus sin x, u sin x. cos x into cos x சொல்லுங்கப்பா, cos square x. கரெக்டா? sin x into sin x, sin square x. the plus into minus மைனஸாக இருக்குது. ஸோ cos square x minus sin square நீங்கள் ஸ்டாப் பண்ணால் ஓகே தான். பட் அதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. cos 2xக்கு 4 ஃபார்முலாஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 1 - 2 sin square x ஒரு ஃபார்முலா இருக்குது. 2 cos square x - 1 ஒரு ஃபார்முலா இருக்குது. cos square x minus sin square x ஒரு ஃபார்முலா இருக்குது. 1 minus tan square x by 1 plus tan square x ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இங்கே cos square x minus sin square xன்றது cos 2xோட ஃபார்முலா தான். cos 2xல இருக்க 4 ஃபார்முலாவில் ஒரு ஃபார்முலா. ஸோ அடுத்த கொஸ்டின் அதை விட சிம்பிள். y = secant x. secant x டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant x tan x. இது ஃபார்முலா தான், ஏன் வேறு எதுவுமே இல்லையா அப்படின்னா? வேறு எதுவும் இல்லை. secant x டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியும்லாம் ஃபார்முலா. ஆமாம் தெரியும். அது எழுத அவ்வளோதான் முடிஞ்சு இந்த சம்மன். இதெல்லாம் ஒரு ஹோம் ஒர்க்குன்னு கொடுத்துட்டேன். நிறைய சம் ஹோம் ஒர்க் கொடுத்துட்டீங்க வேற, நீங்கள் எங்கே என்ன திட்டுறீங்க? ஸோ மைண்ட் வைஸ்ன்னு சொல்லிட்டு நான் சதமாக பேசிட்டேன். ஸோ ஓகே, இன்னொரு வே வந்து sin x cos x ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். அதுக்கு வந்து இன்னொரு வழியில் எப்படி போடலாம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா, 11th ஸ்டாண்டர்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. sin 2x, sin 2aக்கு 2 sin a cos aன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ sin 2xக்கு 2 sin x cos x, இது இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. சரியா?
ஸோ இப்போ இந்த sin x cos xன்னு இருக்குது, 2 sin x cos x இல்லை. அதனால் இதை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 பண்ணால் 1/2 இன்டூ 2 sin x cos xன்னு எழுத முடியும். அப்போ 2 sin x cos xை நம்மளால் sin 2xனும் எழுத முடியும். ஸோ இப்படி எழுத முடிஞ்சிருச்சுன்னா 1/2 அப்படியே வச்சுட்டு sin 2x டிஃப்ரென்சியேஷன் cos 2x இன்டூ 2, இந்த 2 2 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ y டேஷ் வந்து உங்களுக்கு cos 2xன்னு வந்துடும். சார் இதை விட எனக்கு அதுவே ஓகே சார்னா அது உங்கள் இஷ்டம் தான். அப்புறம் sec x டிஃபரன்ஷியேட் ஏற்கனவே சொல்லிட்டேன், sec x tan x 5 sec x plus cos x பா. ஸோ sec x டிஃபரன்ஷியேஷன் sec x tan x போட்டுட்டோம், cos x டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் sin x போட்டுட்டோமா. ஸோ 5 sec x tan x அதுக்கப்புறம் -4 sin x. ஈஸி தான்மா, இது ஒன்றுமே இல்லை. அடுத்து அதே மாதிரி cosec x ஃபார்முலா இப்போ டேரெக்டாக cosec x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் cosec x cot x இப்போ டேரெக்டாக எழுதிக்கலாம்ப்பா. இதெல்லாம் ஃபார்முலாஸ் தான், ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். அதே மாதிரி 3 cot x டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் cosecant ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதிக்கிறோம். அதே மாதிரி cosecant x டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் cosecant x cot xன்னு எழுதிக்கிறோமா. ஸோ -3 cosecant ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதிக்கிறோம். அப்புறம் இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ -5 cosecant x cot xன்னு எழுதிக்கிட்டோம். 7th 5 sin x டிஃபரன்ஷியேஷன் cos x எழுதிட்டோமா. -6 cos x டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் sin x எழுதிட்டோம். 7 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. 5 cos x கரெக்டானு பார்த்துக்குங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 sin x. ஸோ y டேஷ் வந்து 5 cos x plus 6 sin x. Then 2 tan x, so tan x differentiation secant square x. Then -7 secant x differentiation வந்து secant x tan x. ஸோ இதை முடிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன், பட் இருந்தாலும் மிஸ்செலேனியஸ் எக்ஸசைஸ் கொஞ்சம் பார்த்துருவோமே அப்படின்னு பார்த்து தான் ஆரம்பிக்கிறோம். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1பா, அப்புறம் கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ y டேஷ் வந்து 1. மிஸ்செலேனியஸ் எக்ஸசைஸ் செகண்ட் கொஸ்டின். தென் தேர்ட் கொஸ்டின் என்னன்னா, ஜஸ்ட் இதையும் யூவியில் போடலாம், இல்லை மல்டிப்ளை பண்ணலாம். நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், பிஎக்ஸையும் r/xையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். xx கேன்சல் ஆகிடும், பிஆர். அப்புறம் பிஎக்ஸையும் எஸ்ஸையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அது பிஎக்ஸ்எஸ் இல்லை பிஎஸ்எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். q இன்ட்டு r/x, q இன்ட்டு எக்ஸ். ஸோ இந்த பிஎஸ்எக்ஸ் இருக்குது அப்படியே, qr 1/xன்னு எழுதிக்கிறோம், qs அப்படியே இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, 1/xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1/x², மறுபடியும் qs கான்ஸ்டன்ட் 0. ps qrயும் -1 மல்டிப்ளை பண்ணுங்க, -qr/x². ஸோ ஃபோர்த்து y is equal to ax plus b into cx plus d whole square. ஸோ இதை ரெண்டு வேலை பண்ணலாம். ஒன்று இந்த cx plus d whole square அப்படியே என்ன சொல்கிறது, இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு a plus b whole squareல எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடலாம் இந்த சம்மை, ஓகேங்களா. இல்லைனா இதை வந்து செயின் ரூல்லையும் போடலாம். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன், எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் போடுங்க. அதாவது என்னென்னா, இந்த a plus b whole squareல இந்த cx plus dயை cxை ஏவாகவும் டிஏ பியாகவும் வச்சுக்கலாம். a plus b whole square ஃபார்முலா தெரியுமில்லம்மா, a square plus b square plus 2ab. அந்த மாதிரி c square x square plus d square plus 2cxd, இவ்வளோதான். ஸோ இதில் இது ஒய்யை இது வந்து ax plus b uன்னு எடுத்துக்கிட்டு இதை vன்னு எடுத்துக்கிட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ax plus b, a எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, b கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ u டேஷ் வந்து a. ஸோ c ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, 2cd இன்ட்டு எக்ஸ்ன்றதுனால 2cd இன்ட்டு 1, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. d ஸ்கொயர் 2dன்னு போட்டுறாதீங்க, கான்ஸ்டன்ட் d ஸ்கொயர், ஸோ 0. ஸோ 2c ஸ்கொயர் எக்ஸ்மா, அப்புறம் 2cdப்பா. இதை காமனாக எடுக்க முடியுமான்னு பாருங்கள், 2cயை காமனாக எடுக்க முடியும். ஸோ cx plus d. ஸோ v டேஷ் வந்து 2c இன்ட்டு cx plus d. ஃபார்முலா போட்டுருங்க, u the whole dash u dash v plus v dash u. ஸோ இந்த மாதிரி a இன்ட்டு cx plus d whole square இதோடையே நம்ம நிறுத்திக்கலாம். இல்லைனா ஏதாவது காமனாக எடுக்கணும்னா காமனாக எடுக்கலாம். காமனாகவும் எடுத்து காமிச்சேன், பட் அப்படியே எடுத்துக்கலாம். இன்னொரு வழிப்பா, இதுக்கு செயின் ரூல் நம்ம அப்போ ஆரம்பித்தோம்னா அந்த செயின் ரூல் இங்கேயும் போடலாம். ax plus b u எடுத்துக்கோங்க, a எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் 1, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேஷன் 0. ஸோ u டேஷ் வந்து a, ஓகேவா. தென் v வந்து cx plus d whole square கிளியரானு பார்த்துங்கப்பா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் வந்து 2xன்னு இருக்குது. அப்போ cx plus d whole square 2 into cx plus d. இப்போ c into x டிஃபரன்ஷியேஷன் 1,
d constant differentiation 0. அப்போ 2 into c into cx plus d. So 2c into cx plus d ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. தென் u v the டஸ்மா இந்த ஸ்டெப் புரியுதா? நான் பாட்டு டக்குன்னு போயிட்டேன். அதாவது இந்த ஃபுல் டேர்மை எக்ஸ் ஸ்கொயராக கன்சிடர் பண்ணிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஸ் எப்போனா 2x. இப்படி தான் நம்ம ஒரு சம் போட்டோம் இப்போ. ஸோ 2 இந்த எக்ஸ் இருக்கிறது ப்ராக்கெட் வேல்யூ அப்படியே எழுதிக்கணும். அப்புறம் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் சிஎக்ஸ் ப்ளஸ் டி. அந்த ஸ்டெப்பில் நான் அதை காமிச்சேன், டிஃப்ரென்சியேஷனே காமிச்சேன். இங்கே நான் டேரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன். சி எக்ஸ் டிஃப்ரென்சியேஷன் 1, சி இன்ட்டு 1 கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்சியேஷன் 0. ஸோ சிம்பிளாக என்னடா சொல்ல வரீங்க, இதை எக்ஸாக வச்சுக்கோன்னு சொல்கிறோம். சரி, எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x இருந்துட்டு போ. ஸோ சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஹோல் ஸ்கொயருக்கு 2 இன்ட்டு சிஎக்ஸ் ப்ளஸ் டி. ஓகே, தென் சிஎக்ஸ் டிஃப்ரென்சியேஷன் c plus d differentiation 0. So 2 into c into cx plus d. அதுதாம்மா v dash. So u dash v plus v dash u children. So u dash v na a into cx plus d whole square plus v dash u 2c into cx plus d u வந்து ax plus d. இதில் தான் காமனாக இருக்க முடிஞ்சால் காமனாக எடுத்துக்கலாம், எடுத்தால் உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான். செயின் ரூல் போடணுமா இல்லை நார்மலாக போடணுமா நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். 5th கொஷின்ப்பா. u வந்து ax plus b மா, v வந்து cx plus d பா. ஸோ you have to differentiate மா. a x differentiation 1, b வந்து constant differentiation 0. ஸோ u dash வந்து a கிளியரானு பார்த்துக்கணும். இப்போ v வந்து cx plus d, c into x differentiation 1, constant d வந்து differentiation வந்து 0. ஸோ v dash வந்து c. u by v the whole dash ஃபார்முலாப்பா. u dash v minus v dash u by v square. ஸோ இதை சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டீங்கன்னா a into cx plus d, அதுக்கப்புறம் மைனஸ் c இன்ட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் டி பை சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஹோல் ஸ்கொயர் வந்துருச்சுமா. ஏவியும் சிஎக்ஸும் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஏசிஎக்ஸ், ஏவியும் டிவியும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஏடி, மைனஸ் சியும் ஏஎக்ஸும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க மைனஸ் ஏசிஎக்ஸ், மைனஸ் சியும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் பிசி. ஸோ இந்த ப்ளஸ் ஏசிஎக்ஸும் மைனஸ் ஏசிஎக்ஸும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஏடி மைனஸ் பிசி. ஸோ ஏடி மைனஸ் பிசி பை சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஹோல் ஸ்கொயர். ஸோ 6 வந்து y is equal to 1 plus 1 by x by 1 minus 1 by x. இது ஒன்றும் இல்லாமல் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் இங்கே எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 by x by x minus 1 by x. ஸோ இது ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல் பண்ணுங்கள். ஸோ இப்போ எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1 வரும். எக்ஸ் எக்ஸு கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 எழுதிக்குங்க. யூவை எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதிக்குங்க, விஏ எக்ஸ் மைனஸ் 1 எழுதிக்குங்க. மகிழ்ச்சி. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, இங்கேயும் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ கான்ஸ்டன்ட் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, இங்கே மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ யூ பை வி த ஹோல் டேஷ் ஃபார்முலா யூ டேஷ் வி மைனஸ் வி டேஷ் யூ பை வி ஸ்கொயர். ஸோ 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் வி டேஷ் வந்து மறுபடியும் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 பை வி ஸ்கொயர் வந்து எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 வந்துடுதுப்பா. இந்த மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் எக்ஸ், மைனஸ் 1 இன்ட்டு ப்ளஸ் 1 வந்து மைனஸ் 1. இந்த ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சுக்கலாம். மைனஸ் 1 மைனஸ் 1 விதம் மைனஸ் 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் கிளியரானு பார்த்துக்குங்க. நீங்கள் ஒய் டேஷ்னு எழுதிக்கிங்க, இல்லை டிவை பை எக்ஸ்னு எழுதிக்கிங்க. அவங்க எதுவும் ரெப்ரசென்ட் பண்ணல, வெறும் ஃபைண்ட் டெரிவேட்டிவ்னா எந்த வேலைனாலும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இந்த சமயம் நம்ம 2 வேல போகலாமா, ஒன்று கோஷன் ரூலில் போடலாம், இல்லைனா வந்து 1 பை எக்ஸ் டிஃபரன்சியேஷன் வழியும் போடலாம். ஸோ கோஷன் ரூலில் போட்டிங்கன்னா யூவை 1 ஆகும், பிஐ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி எடுத்துக்கிட்டோம். ஸோ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 கான்ஸ்டன்ட் சில்ட்ரன், கான்ஸ்டன்ட் டிஃபரன்சியேஷன் என்ன வரும்? 0. ஸோ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி சொல்லுங்கப்பா. ஏ எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்சியேஷன் 2x ப்ளஸ் பிஎக்ஸ் பி எக்ஸ் டிஃபரன்சியேஷன் 1, சி கான்ஸ்டன்ட் டிஃபரன்சியேஷன் 0. ஸோ 2ax ப்ளஸ் பி கரெக்டானு பாருங்கப்பா. யூ பை வி த ஹோல் டேஷ் யூ டேஷ் வி. இந்த ஃபார்முலா இப்போ நம்ம இத்தனை தடவை பார்க்கும்போது ஞாபகமே மைண்ட்லேயே இருக்கணும். யூ பை வி த ஹோல் டேஷ் ஈக்குவல்ஸ் டு யூ டேஷ் வி மைனஸ் வி டேஷ் யூ பை வி ஸ்கொயர். யூ டேஷ் 0, 0 into any number 0, மைனஸ் வி டேஷ் 2ax ப்ளஸ் பி யூ 1 பை ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர். ஸோ இது வந்து 0 into anything 0 ஆகிடுச்சு. தென் மைனஸ் ஆஃப் 2ax ப்ளஸ் பி எழுதியிருக்கோம் பை ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர். இதே தான் 8க்கும்
ஸோ யூவை வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பி எடுத்துக்கோங்க. அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ இன்ட்டு 1 ஏ வந்துடுது. வியை வந்து பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஎக்ஸ் ப்ளஸ் ஆர்னு எடுத்துக்கோங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்சியேஷன் வந்து 2x, கியூ எக்ஸ் டிஃப்ரென்சியேஷன் 1, ஆர் டிஃப்ரென்சியேஷன் 0. ஸோ 2px ப்ளஸ் கியூ வருமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் கோஷன் ரூல் ஃபார்முலா இதை அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஒரு ஸ்டெப்பாக மல்டிப்ளை பண்ணணும். ஏபிஎக்ஸ் ஸ்கொயர், ஏக்யூஎக்ஸ், ஏஆர், இதை ஒரு டேர்மாக 2px ஃபர்ஸ்ட் இன்ட்டு ஃபர்ஸ்ட், செகண்ட் இன்ட்டு செகண்ட்ன்ற மாதிரி ப்ராப்பராக மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே மைனஸ், இங்கே பாருங்கன்னா மைனஸ் காமனாக இருக்குது. ஒரு டேர்முக்கு அதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நிற்கும். இப்போ ஏதாவது கேன்சல் ஆக சான்ஸ் இருக்கான்னா ப்ளஸ் ஏக்யூஎக்ஸும் மைனஸ் ஏக்யூஎக்ஸும் கேன்சல் ஆகிடும். கரெக்டாக மல்டிப்ளை பண்ணணும். பேலன்ஸ் இருக்காது அப்படியே எடுத்து எழுதிடணும். ஸோ அப்படியே எழுதும்போது ஏதாவது லைட் டேர்ம் இருக்கான்னு பாருங்கள். ஏபிஎக்ஸ் ஸ்கொயர் இங்கே -2 ஏபிஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ அதனால் சாக்லேட் -2 சாக்லேட் அந்த மாதிரி. ஸோ லைட் டேர்ம், ஸோ சப்ராக்ட் பண்ணிவிடுங்க மைனஸ் ஏபிஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ பேலன்ஸ் இருக்க -2 பிபிஎக்ஸும் இந்த ஏஆரும் இந்த பிக்யூ மைனஸ் பிக்யூவும் அப்படியே எழுதிக்கணும். இதே தான்ப்பா 9th கொஸ்டினுக்கும். பட் இங்கே u பை v அப்படியே v பை யூவாக மாறி இருக்கு. இதே மாதிரி ப்ராப்பராக u டேஷ் v டேஷ் போட்டுட்டு ப்ராப்பர்லி u டேஷ் v மைனஸ் v டேஷ் போடுங்க. நீங்கள் எப்படி மல்டிப்ளை பண்ணுறோன்றது தான் முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்டு ஃபர்ஸ்ட், செகண்ட் இன்ட்டு செகண்ட் கரெக்டாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த மைனஸை ஒரு டேர்முக்கும் உள்ளே போடணும். பாருங்கள், மைனஸ் ஏபிஎக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் ஏக்யூஎக்ஸ், மைனஸ் ஏஆர். இந்த இடத்துல எந்த எரரும் பண்ணக்கூடாது தயவு செஞ்சு. ஸோ இந்த 2px ஸ்கொயரும் இந்த ஏபிஎக்ஸ் ஸ்கொயரும் ஒன்று குறைஞ்சி ஏபிஎக்ஸ் ஸ்கொயர் ஆகிடுது. ப்ளஸ் கியூஎக்ஸ் மைனஸ் ஏக்யூஎக்ஸ் கேன்சல் ஆகிடுது. இந்த 2pbx அப்படியே எழுதிக்கிறோம். இந்த QB அப்படியே எழுதிக்கிறோம். இந்த மைனஸ் ஏஆர் அப்படியே எழுதிக்கிறோம். அவ்வளோதான் சார், முடிஞ்சு. 10th ஒன்மா a பை எக்ஸ் பவர் 4. ஸோ 1 பை எக்ஸ் பவர் 4 நம்மளால் எக்ஸ் பவர் -4ன்னு எழுத முடியுது. தென் 1 பை எக்ஸ் ஸ்கொயரை நம்மளால் எக்ஸ் பவர் -2ன்னு எழுத முடியுமான்னு பார்த்துக்கோங்க. தென் காஸ் எக்ஸ் வந்து அப்படியே காஸ் எக்ஸை இப்போதைக்கு எழுதியிருக்கோம். ஸோ எக்ஸ் பவர் -4 டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்எக்ஸ் பவர் n-1மா. ஸோ -4 எக்ஸ் பவர் -5 கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. மைனஸ் பி எக்ஸ் பவர் -2 டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்எக்ஸ் பவர் n-1 மறுபடியும் -2 எக்ஸ் பவர் -3 காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் -sin x. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா -4a எக்ஸ் பவர் -5. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. 2b எக்ஸ் பவர் -3 -sin x. நமக்கே தெரியும் a பவர் -m 1 பை a பவர் m. ஸோ -4a பை எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் 2b பை எக்ஸ் கியூபு -sin x. ஸோ இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க சம்ஸும் போடணும். ஆக்சுவலி இன்னுமே பிடிஎஃப் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். பட் டைம் கன்சைன்ட்னால இப்போதைக்கு இந்த 10th சம்மோடு முடிக்கிறேன். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கா, ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்றத எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. இப்போ அப்படியே அடுத்த மிஸ்செலேனியஸ் சம்ஸ் கண்டினியூ பண்ணுவோம். அதே மாதிரி லிமிட்ஸ்க்கு உங்களுக்கு வீடியோ வேணுமான்றதும் கைண்ட்லி இன்ஃபார்ம். 11th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.